நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா நடிகை திரிஷாவுடைய படம் வந்து உலக சாதனை படைச்சிருக்குதா வந்து தற்போதைக்கு ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னதாங்க அப்படி சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து குயின் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நடிகைன்னு பார்த்தீங்கன்னா அது திரிஷா அவர்கள் தாங்க. ஏன்னா தற்போதைக்கு வரைக்குமே வந்து 40 வயதுகளான பிறகுமே வந்து அவங்களோட இளமை வந்து கொஞ்சம் கூட மாறினது கிடையாதுங்க. அதனால் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து குயின் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. மணிரத்னன் இயக்கத்தில் வந்து கமல்ஹாசனுடைய நடிப்பில் வந்து தற்போதைக்கு தங் லைஃப் திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க. அஜித்குமாருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்திலையுமே வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்குதுங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆந்திரா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு திரிஷாவை பற்றி தாங்க பேசி கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளியான ஒரு படம் தாங்க நந்துன்னு சொல்லிட்டு தமிழில் வந்து ஒரு படம் வந்து வெளியாகுங்க. மகேஷ் பாபு மற்றும் திரிஷா நடித்து வெளியான தெலுங்கு படமாக வந்து அத்தடுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. விக்ரம் நீவாசம் இயக்கத்துடைய அந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து பஞ்ச் டைராக்ட் வசனத்தோட வந்து அதிரடி ஆக்ஷன் காட்சியாகவும் கமர்ஷியல் கதையாகவும் இந்த படம் வந்து வெளியாகுங்க. நந்தான்னு சொல்கிற கான்செப்டில் வந்து நந்து அப்படி சொல்கிற கான்செப்டில் வந்து தமிழ் படமாக வந்து அந்த படம் வந்து வெளியாயிருந்துங்க. மகேஷ் பாபு மற்றும் திரிஷா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அப்படி என்னதாங்க சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டார் மா சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து 1500 முறை வந்து ஒளிபரப்பாக்கியிருக்க மாதிரி சாதனை படைச்சிருக்காங்க. வேறு எந்த ஒரு உலகளவில் இத்தனை முறை வந்து ஒளிபரப்பு ஆகாத படமாக வந்து எந்த திரைப்படமும் கிடையாதுங்க. அந்த திரைப்படம் தாங்க இவ்வளவு வந்து ஒளிபரப்பு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து திரிஷாவோட படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து அவங்க இன்னும் சில படங்கள் வந்து நடித்து கொண்டு தாங்க வராங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிட் இயக்கத்தில் வந்து விஸ்வாம்பரம் அப்படி சொல்கிற திரைப்படத்தில் வந்து தெலுங்கு இதில் வந்து நடித்து கொண்டு வராங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் வந்து மாசாணி அம்மன் அப்படி சொல்கிற திரைப்படத்துலேயும் வந்து தமிழ் ரீதியில் வந்து நடித்து கொண்டு வராங்க. ஜீது ஜோசப்போட இயக்கத்தில் வந்து ராம் சொல்கிற படம் வந்து மலையாளத்தில் வந்து அவங்களுடைய கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய சூர்யா 47 திரைப்படத்துலையுமே வந்து அவங்களோட ரோல் வந்து கலக்கலான ஒரு ரோலில் வந்து நடித்து கொண்டு வராங்க. நிர்மல் குமாரோட இயக்கத்தில் வந்து சதுரங்க வேட்டை 2 திரைப்படத்துலையுமே வந்து நடித்துக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பவன் குமாரோடைய டைரக்டரில் கன்னட படமாக வந்து டிவிட்டா அப்படி சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து சுந்தருடைய இயக்கத்தில் தமிழ் ரீதியில் வந்து கர்ஜனை அப்படி சொல்கிற திரைப்படத்திலே வந்து அவங்க கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்க திரைப்படங்கள் வந்து திரிஷா கைவசம் இருக்குதுதாங்க நம்ம சொல்லியாகணும். இந்த வகையில் வந்து அவங்களுடைய படங்கள் வந்து சாதனை படைச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க.